புஷ்பான்னா ஃப்ளவர்ன்னு நினைச்சியா? வைல்டு ஃபயர்மா. இப்படிதாங்க இன்னைக்கு புஷ்பா 2 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் உண்மையிலே வைல்டு ஃபயரா இருந்துச்சா? இல்லையா? அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து தாங்க அப்படியே வந்து கன்டின்யூ ஆகுது. இந்த படத்துல புஷ்பா வந்து சிஎம்ம பார்க்க போறாரு. அப்ப ராஷ்மிகா புஷ்பா கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, "ஏங்க ஏங்க சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு வாங்க. இந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம இத வீட்ல மாட்டிக்கலான்னு இது மாரி வந்து கேட்குறாங்க. இத வந்து கேட்டவுனே, புஷ்பாவும் சிஎம் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா, அப்ப அவர் என்ன பண்ணிறாரு அப்புட்ன்னா, "என்னது உன் கூட ஃபோட்டோ எடுக்கணுமா? நீ என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும், உன் கூட ஃபோட்டோ எடுக்க முடியுமா?" அப்படின்னு இது மாரி அசிங்கப்படுத்தி விட்டுறாரு. இந்த மாரிலாம் அசிங்கப்படுத்துனா, புஷ்பா சும்மா இருப்பாரா? மனுஷன் பயங்கரமா ட்ரிகர் ஆயிர்றாருங்க. "என் கூடயா ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க? இருங்க நான் சிஎம்மவே மாத்தி காமிக்கிறேன்னு" சிஎம்ம மாத்துறதுக்காண்டி பல்வேறு முயற்சிகள் வந்து எடுக்கிறாருங்க. இதுக்காண்டி அவருக்கு காசு நெறைய தேவைப்படுது. இந்த காச சம்பாரிக்கணும் அப்படின்றதுக்காண்டி மாலத்தீவுக்கு போறாரு. இது மாரி பல விஷயங்கள் பண்றாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், போன பாட்டுலயே புஷ்பா வந்து பகத் ஃபாசில் கிட்ட பெரிய உருண்டைய இழுத்து வச்சிருப்பாரு. இதனால இந்த பாட்டுல பகத் ஃபாசில் வந்து புஷ்பாவ பழிவாங்குறதுக்காண்டி வராரு. இந்த விஷயங்கள்லாம் தாண்டி புஷ்பா வந்து சிஎம்ம மாத்தி காமிக்கிறாரா? இல்லையா? அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்குங்க. உண்மையிலே இந்த படத்த ஃபுல்லா பார்த்து முடிக்கும்போது, வைல்டு ஃபயரா தாங்க வந்திருந்துச்சு. இந்த படம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கர மாஸா சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்டின்னா, புஷ்பாவோட ஆக்டிங் தாங்க. பார்ட் 1ல எப்படி பட்டைய கிளப்புனாரோ, அதே மாரி இந்த படத்துலயும் சூப்பரான ஆக்டிங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் பகத் ஃபாசிலு சொல்லவே வேணாம். இவர் என்ன மாரி ஆக்டிங்க குடுக்க போறாரு அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பா வந்திருந்துச்சு. எப்பயும் போல என்னோட நடிப்ப நான் கரெக்ட்டா வெளிப்படுத்துவேன் அப்படின்னு, இந்த படத்துலயும் பகத் ஃபாசில் வந்து மாஸ் காட்டிட்டு இருக்காருங்க. இந்த படத்துல இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்டின்னா, இந்த படத்துல அல்லு அர்ஜுனா, ராஷ்மிகா இவங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. இவங்களோட லவ் ஸ்டோரி இது எல்லாமே வந்து ஆடியன்ஸ் கூட ரொம்ப அழகா வந்து கனெக்ட் ஆகுது. இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவா இருக்கு. இப்ப இந்த படத்துக்கு நெகட்டிவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கும் ஒரு சில நெகட்டிவ் வந்திருக்குங்க. மெயின் நெகட்டிவ் என்ன அப்டின்னா, இந்த படத்தோட லென்த் தாங்க. ஏன்னா, இந்த படம் கிட்டத்தட்ட 3 1/4 மணி நேரம் வந்து ஓடுது. இந்த அளவுக்கு படம் லெங்த் ஆனதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இந்த படத்துல 2 ஸ்டோரி வந்து வருது. ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கிற ஸ்டோரி வந்து வருது. இன்னொரு பக்கம் அது கூட பேரலலா ஒரு ஃபேமிலி ஸ்டோரி வந்து வருதுங்க. ஸோ, இதனால தான் இந்த படத்தோட லென்த் வந்து இவ்ளோ தூரம் வந்திருக்கு. இதுல வந்து கொஞ்சம் லென்த்த கம்மி பண்ற மாரி ஒரு சில சீன்ஸ் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அந்த மாரி பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் இன்னுமே ஒரு சூப்பரான படமா வந்திருந்திருக்கும். அதே மாரி இந்த படத்துக்கு இன்னொரு நெகட்டிவா அமைஞ்சிருக்கிற விஷயம் என்ன அப்டின்னா, சாங்ஸ் தாங்க. ஏன்னா புஷ்பா 1ல சாங்ஸ் வந்து தமிழ்லயும் ரொம்ப அழகா வந்து கனெக்ட் ஆச்சு. எல்லா பாட்டுமே சூப்பரா வந்திருந்துச்சு. ஆனா இந்த தடவ புஷ்பா 2 சாங்ஸ கேட்கும்போது, கொஞ்சம் காமெடியா இருந்த மாரி தாங்க வந்து இருந்துச்சு. மேபி தெலுங்குல கேட்டா அந்த சாங்ஸ் வந்து நல்லா இருக்குமோ என்னமோ தெரியல. ஸோ இது மட்டும் தான் கனெக்ட் ஆகலையே தவிர, ஓவராலா புஷ்பா படத்த பார்த்தோம் அப்டின்னா, கண்டிப்பா இந்த படத்த பார்த்தோம்னா, நல்ல என்டர்டெயின்மென்ட்டா வந்திருக்குங்க. நீங்க இந்த படத்த பார்த்திருந்தீங்க அப்டின்னா, இந்த படம் எப்படி இருக்கு அப்டின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.